கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் வேதாகமத்தில் பெண்களை பற்றி பார்த்து முடித்து இப்பொழுது ஏசப்பா பெண்கள் மிஷினரிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து இந்த பேசுகின்ற பெண்மணியை பற்றியும் அவர்கள் செய்த நல்ல காரியங்களையும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அதை பிரயோஜனமாக உபயோகப்படுத்த நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பெர்னஸ். இவங்க ராட்சப்பரோட மனைவி. உங்களுக்கு வேலூர் மாவட்டத்தில் காட்பாடி பற்றி தெரியணுன்னாக்கா அது ஒரு சிறிய டவுன் தான் ஆக்சுவலாக. இங்கே பார்த்திங்கனாக்கா அந்த காலத்துலலாம் ஆங்கிலேயர்கள் ஆண்டு அந்த பீரியட்லலாம் பார்த்திங்கன்னா அது ஒரு காடு பகுதியாக காணப்பட்டது. அங்கே தான் காட்பாடியில் பர்னிஸ்புரம்னு ஒரு இடம் இருக்குது. நம்ம இந்தியாவுக்கு குறிப்பாக இந்த காட்பாடியில் பார்த்திங்கன்னா ராட்சப்பர் ஒரு அமெரிக்க மிஷினரி அவர் வந்தார். அவர் என்ன பண்ணாருனாக்கா காட்பாடி தொழில்துறை நிறுவனம் KIIன்னு சொல்லுவோம், காட்பாடி இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டியூட்டு. அதுக்கப்புறமா அதற்கு அருகே தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்கள் குடியேற்ற ஒரு பகுதியாக அது உருவானது. அதுக்கப்புறமா அந்த இடத்துல தான் யாரெல்லாம் அந்த காட்பாடி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் வேலை செய்கிறாங்களோ, அதுக்கப்புறமா அங்கே நிறைய கார்பெண்டர் ஒர்க்கெல்லாம் பண்ணாங்க, நிறைய மர வேலைகள்லாம் நடைபெற்றது. அந்த தொழிலாளர்களுக்கும் அவர்கள் குடும்பங்களுக்கும் தங்குவதற்காக ஒரு பகுதி தான் அந்த பர்னிஸ்புரம். இந்த பர்னிஸ்புரம் பார்த்திங்கன்னா யாரோட பெயர்னாக்கா ராட்சப்பரோட மனைவி பெயர் பர்னிஸ். அதனால தான் அந்த பகுதிக்கு பர்னிஸ்புரம் என்று பெயர் வைக்கப்பட்டது. இது நிறைய பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. இந்த நிறுவனத்தை சுற்றி இந்த பகுதி வளர்ந்து ஒரு தனித்துவமான ஒரு கிறிஸ்துவ சமுதாயத்தை உருவாக்கியது. 1980களின் முற்பகுதியில் வளர்ந்து வரும் மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே RM சர்ச், இது ஃபஸ்ட்டு அதை CSI சர்ச்சுன்னு தான் சொல்லுவாங்க. பர்னிஸ்புரத்தில் இருக்கிற அந்த சர்ச் CSI சர்ச். ஆனால் அதுக்கப்புறம் RM சர்ச், ராட்சப்பர் மெமோரியல் சர்ச்சாக அது நிறுவப்படுவதற்கு வழிவகுத்தது. 1980கள் நடுப்பகுதியில் ஒரு தேவாலயத்திலிருந்து ஒரு பிரத்யேக தேவாலய கட்டிடமாக அது உருவாக்கியது. இப்போ கூட உருவெடுத்ததுன்னு சொல்லலாம். இப்போ கூட நீங்கள் அந்த பகுதியை போய் பார்த்தீங்கன்னா சர்ச்சு அந்த அளவுக்கு அழகாக கட்டியிருக்காங்க. ராட்சப்பர் மெமோரியல் சர்ச்சு. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது இருக்கும், என்னது, ஒரு பாரிஷ் ஹால் இருக்குது. அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் நடந்து பின்னாடி போனீங்கன்னா அங்கே கல்லறைகள் இருக்குது. ஸோ அந்த பகுதியை ரொம்ப அழகாக அவங்க நிர்வாகம் பண்ணியிருந்திருக்காங்க. எனக்கு ஒரு சிறிய சம்பவம் ஞாபகம் வருது. எங்கள் அம்மா கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் அம்மா விமென்ஸ் ஃபெலோஷிப் சர்ச்சில் ஆக்டிவிட்டீஸில் பார்த்திங்கன்னா ட்ராமா போடுறது, பாட்டு பாடுறது எல்லாமே ரொம்ப நல்லா செய்வாங்க, ரொம்ப அழகாக பாடுவாங்க. அப்போது அந்த காட்பாடி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் மேனேஜராக ஒருத்தர் வந்தார். அவங்க மதுரை பகுதியிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்களுடைய மனைவி, அவங்க ஜாஸ்மின் பால்ராஜ்னு சொல்லுவாங்க, அவர் பேர் பால்ராஜ். இவங்க 2 பேருமே அந்த நிறுவனத்தை, அந்த காட்பாடி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டை நடத்தி வந்தாங்க. அப்போ மேனேஜராக அவர் இது பண்ணார். அவங்க மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா விமென்ஸ் ஃபெலோஷிப்பில் சேர்ந்து எல்லா வேலைகளையும் செய்வாங்க. அப்போது எங்கள் அம்மாவுக்கு அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தாங்க. வீட்டுக்கெல்லாம் வருவாங்க. நாங்களும், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அந்த சைடெல்லாம் வெறும் காட்டு பகுதி தான். எங்கள் அம்மா போவாங்க. ஏன்னா நிறைய அந்த விமென்ஸ் ஃபெலோஷிப் சம்மந்தமாக ட்ராமா போடுறதுக்கு, பாட்டுக்கு எல்லாம் போவாங்க. ஸோ அவங்க 2 பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக காணப்பட்டார்கள். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து அவங்க சென்னைக்கு போயிட்டாங்க. இப்போ அவங்களோட நான் படிக்கிற வரைக்கும் நல்ல தொடர்பில் இருந்தது. எங்கள் அம்மா மரித்த பிறகும்
அவங்கக்கிட்ட இப்போ எந்த விதமான தொடர்பு கிடையாது. அதுக்கப்புறம் நான் இதை ஏன் சொல்கிறேன்னாக்கா, அந்த பகுதியில் இருந்த கிறிஸ்தவர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக எல்லா இதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஒரு சர்ச்சு ஆக்டிவிட்டீஸ்னால் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், இல்லை சபைகளில் விமென்ஸ் ஃபெலோஷிப்பாக இருக்கட்டும், என்ன ஒரு இது அந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்லாம் எனக்கு சின்னதில் இன்னும் ஞாபகம் இருக்குது. அவ்வளோ அருமையாக எடுத்து செய்வாங்க, அவ்வளோ நல்லா திறம்பட செய்தாங்க. இப்போ வந்து அந்த காட்பாடி சர்ச்சிலேருந்து அந்த பர்னீஸ்புரம் பகுதியில் இருக்கிறவங்க வந்து பர்னீஸ்புரம் சர்ச்சுக்கு தான் போகிறாங்க. இப்போ வந்து இது யோசிச்சு பாருங்கள், ஒருத்தரோட பெயரில் அந்த பகுதி இயங்குகிறதுனா எவ்வளோ பெரிய ஆச்சரியம். அவங்க ராஜசேகர் மனைவியோட பெயர் பர்னீஸ், அந்த பெயரில் தான் பர்னீஸ்புரம், அவங்களோட பெயர், அவங்களோட நினைவாக தான் அந்த பகுதிக்கு பர்னீஸ்புரம் என்று பெயர் வைக்கப்பட்டது. இப்போ வந்து நம்ம இந்த தோற்றம் அண்டு பெயரிடுதல், இப்போ வந்து இந்த பர்னீஸ் அவங்களையும் அவங்களுடைய கணவரை பற்றி நம்ம இந்த வாரம் பார்ப்போம். இதோட தோற்றம் அண்டு பெயரிடுதல் பார்த்திங்கனாக்கா, இதில் இதனோட மிஷினரி வேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா யாருன்னா ராஜசேகர், அமெரிக்க மிஷினரி இவர் திரு ராஜசேகர் அவர்களால் நிறுவப்பட்ட காட்பாடி தொழில்துறை நிறுவனத்துடன் இது இணைக்கப்பட்டுள்ளது. காட்பாடி தொழில்துறை நிறுவனத்துடன் இது இணைக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறமா திரு ராஜசேகரின் மனைவி திருமதி பெர்னிஸின் நினைவாக தான் நம்ம இப்போ பார்த்த மாதிரி பர்னீஸ்புரம் என்று பெயரிடப்பட்டது. இது வந்து நம்ம சர்ச் அந்த அதோட ஹிஸ்ட்ரி போய் பார்த்தோம், வரலாறு பார்த்தோம்னாக்கா இது குறிப்பிடப்பட்டிருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அப்போது அந்த அம்மா வந்து தன் மனைவியின் நினைவாக வைத்தாலும் அந்த ஊருக்கு, அந்த பெயருக்கு, அந்த பகுதிக்கு அந்த ஊர் பெயர் வைத்தாலும் யோசிச்சு பாருங்கள் அவங்க எவ்வளோ ஒரு டெடிக்கேட்டடாக இருந்திருப்பாங்க. ஏன்னா காட்பாடி இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டியூட் பார்த்திங்கன்னா KIIன்னு சொல்கிறோம்ல, அந்த பார்த்திங்கன்னா அந்த தொழில் நிறுவனத்தில் மிகவும் ரொம்ப பின்தங்கிய அந்த குடும்பங்கள்லாம் ரொம்ப பின்தங்கி காணப்பட்டிருப்பாங்க. அப்போ அந்த பெண் பிள்ளைகளுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு ஆதரவாக இருந்தவங்க யார்? இந்த பெர்னிஸ் தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா அந்த அவங்க கணவருக்கு உதவி செய்வது போக மற்ற நேரங்கள்லாம் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்திங்கனாக்கா, அந்த பெண்களுக்கு கல்வி கற்றுத்தர்றது, அதுக்கப்புறமா பெண்களில் வந்து சோஷியல் சர்வீஸ், சமுதாய சேவையில் ஈடுபடுத்துவது, அப்புறமா அந்த பெண் பிள்ளைகளுக்கு வகுப்புகள் நடத்துவது. அவங்க மட்டும் தனியாக செஞ்சுருக்க மாட்டாங்க, அவங்களோட சேர்ந்து மற்றவர்களும் இந்த தொழிலை சிறப்பாக செய்து வந்திருப்பார்கள். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சமூக வளர்ச்சி எடுத்துக்கிட்டோன்னாக்கா, தொழிலாளர்கள் மற்றும் குடும்பங்கள் என்ன பண்ணாங்கன்னா அங்கே குடியேற ஆரம்பித்தாங்க. எங்கே? அந்த பர்னீஸ்புரம் பகுதியில் ஒரு குடியிருப்பு வந்து புறக்காவல் நிலையத்தை உருவாக்கினார்கள். அங்கே ஒரு புறக்காவல் நிலையமும் இருக்கும். அதுக்கப்புறமா அருகில் உள்ள கிறிஸ்துவ குடும்பங்கள் மிஷன் காம்பவுண்ட் என்று அழைக்கப்பட்ட அந்த இடத்தில் வசித்து வந்தார்கள். நீங்கள் காட்பாடிக்கு வந்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் கடந்தப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வள்ளிமலை, செங்குட்டை, கல்புதூர் அப்படியே லைனாக வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு முன்னாடி அந்த காட்பாடி வள்ளிமலை ரோடு பிரிஞ்சு போகிறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மெயின் ரோட்லேயே அந்த ராஜசேகர் மெமோரியல் சர்ச் இருக்கும். அந்த ஏரியாவை தான் நம்ம பகுதியை தான் பர்னீஸ்புரம் சொல்லுவாங்க. அங்கே தான் மிஷன் காம்பவுண்டும் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து அங்கே பார்த்திங்கன்னா நிறைய கிறிஸ்துவ குடும்பங்கள் தான் அங்கே வசித்து வந்தார்கள். அங்கே வந்து இந்த மிஷன் காம்பவுண்டில் இருக்கிறவங்கெல்லாம் எந்த தேவாலயத்துக்கு போவாங்கன்னா காட்பாடியில் உள்ள CSI தேவாலயத்திற்கு சென்று வந்தார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த காட்பாடி பர்னீஸ்புரம் மிஷன் காம்பவுண்ட் அவங்கெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா தன்னுடைய வேலை நிமித்தமாக நிறைய பேர் வந்து வெளிநாடுகளுக்கு சென்று அங்கே போய் வந்து உழைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த கிறிஸ்மஸ் டைம், நியூ இயர் டைம், ஈஸ்டர் டைம் அப்போல்லாம் தான் பார்த்தா அந்த குடும்பமாக நம்ம சர்ச்சுக்கு வர்றதை பார்க்கலாம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா இந்த சர்ச்சு ஆக்டிவிட்டீஸ்க்காக நான் வந்து ஒரு தடவை என்ன
பண்ணேன்னாக்கா, இந்த யூத்தை பற்றி ஒரு ரிப்போர்ட்டு வந்து என்னோடய ப்ராஜெக்ட் மாஸ்டர் இன் டிவினிட்டி நான் செய்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த ப்ராஜெக்ட்டுக்காக அங்கே இருக்கிற இளைஞர்களை சென்று நான் அணுகினேன். அப்போது ஒரு கொஸ்டினர் கொடுத்து அதை பற்றி நான் கேட்டேன். இந்த அவங்களோட ஈடுபாடு என்ன, அவங்க சர்ச் ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறையா இருக்கும், அதில் எதுலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண விருப்பம் அவங்களுக்கு, அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டப்போ எனக்கு ஒரு 5 சர்ச் நான் செலக்ட் பண்ணி செஞ்சேன். அதில் வந்து ஒரு சர்ச் எனக்கு ரொம்ப நல்லா மீட்டிங்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து ரொம்ப திறம்பட செய்ய உதவினார்கள். இன்னொரு சர்ச்சில் நானே போய் கொஸ்டினர்ஸ்லாம் கொடுத்து அவங்களோட பேசி அந்த மாதிரி 2 சர்ச்சில் நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணேன். பட்டு மீதம் இருந்த 2 சர்ச்சில் நான் பெயர் குறிப்பிட விரும்பலை. எனக்கு மிகவும் பாரமாக இருந்தது. என்னென்னா அங்கே இருக்கிற இளைஞர்கள் 2 பிரிவுகளாக பிரிந்து காணப்பட்டார்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்ம கிறிஸ்துவர்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ வேண்டும். அதுவும் நம்ம மிஷினரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு, எல்லாரும் பைபிளை படிக்கிறதில்ல, ஆனால் கிறிஸ்தவர்களை படிக்கிறார்கள். கிறிஸ்தவங்க என்ன செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அதை தான் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்போது நம்ம எவ்வளோ வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த பிரிவினை காணப்பட்டது. அந்த சர்ச்சில் என்னால் வந்து யாரையுமே பார்க்க முடியல யூத்துன்னு. அப்போ பார்த்தா நான் சொன்னேன், எனக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னப்பா அவங்க சொன்னாங்க, இல்லை இங்கே பிரிவினை இருக்குது அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. அப்புறம் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு அந்த மாதிரி இருக்கிற யூத் பசங்களை தான் நான் இன்டர்வியூ பண்ணி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணேன் ஒரு சர்ச்சில். இன்னொரு சர்ச்சில் எனக்கு மனமும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் அந்த இளைஞர்களை என்னால் சந்திக்கவே முடியல. ஏன்னா கொஸ்டினர் கொடுத்தேன், ஆனால் நேரடியாக ஒரு 4 பேர்கிட்ட தான் நேரடியாக பேசி இன்டர்வியூ மெத்தடுன்னு சொல்லுவோம், 1 to 1 அப்படி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடிந்தது. ஆனால் மற்றவங்க எல்லாருக்கும் வந்து நான் அந்த கொஸ்டினரை கொடுத்துட்டு வந்தேன். யாரையுமே என்னால் சந்திக்க முடியல. அவங்களோட குறைகள் என்ன, என்ன பிரச்சனை, எதுக்காக இப்படி சர்ச்சு வர்றதுக்கு அவாய்ட் பண்ணுறாங்க, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் என்னால் கேதர் பண்ணவே முடியல. ஸோ என்னோடய ப்ராஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கருத்தாக நான் பதிவிட்டிருப்பேன். இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதல் வர வேண்டும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பெர்னிஸ் ராஷேப்பர்லாம் அவங்க எவ்வளவு தன்னை அர்ப்பணித்து அந்த ஊழியத்தை செஞ்சுருப்பாங்க, யோசித்து பாருங்கள். குறிப்பாக அதுவும் என்னதான் வந்து இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்தாலும் குறிப்பாக பெண்களுடைய நிலைமை வந்து மிகவும் மோசமாக இருந்தது. அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அப்போல்லாம் கல்வி கற்கிறதே பெரிய விஷயம். என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த வீட்டில் வந்து ஒரு ஆண் இருந்தால் அவங்க படித்து வேலைக்கு போனால் போதும், பெண்கள் வந்து வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் குறித்த வயதில் அவங்களுக்கு திருமணம் செய்து தருவாங்க. அந்த வயதில் சிறியவர்களாக இருந்தாலும் ஆண்கள் வந்து டாமினேட்டிங் அப்படின்னா ஒரு அதிகாரம் உள்ளவர்களாக, அந்த குடும்பத்தை கண்ட்ரோல் செய்பவர்களாக, அடக்குபவர்களாக காணப்படுவார்கள். பெண்கள் வந்து வயதில் அவங்கள விட பெரியவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு அடங்கி தான் நடக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்டு வாழ்ந்து வந்தார்கள். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி மிஷினரிகள் பெர்னிஸ் அவங்கெல்லாம் வந்தது ஒரு பெரிய பாக்கியம். அந்த பெண்களுக்கிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். ஏன்னா இப்போ ஆண்கள் வந்து அந்த இண்டஸ்ட்ரிக்கு போயிடுறாங்க, தொழில்துறைக்கு போயிடுறாங்க, அங்கே போய் வேலை செய்கிறாங்க. இப்போ பெண்கள் அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க? இப்போ பெண்களெல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு அக்கம் பக்கம் இருக்கிற பகுதிகளுக்கு சென்று சுவிசேஷத்தை சொல்வது, அந்த பிள்ளைகளுக்கு பாடம் கற்றுத் தருவது. ஏன்னா பெண்கள் காலையில் வேலையை முடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓய்வு நேரம் நிறைய கிடைக்கும். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா காலையிலே எல்லா வேலையும் முடிச்சுட்டு தன்னுடைய வேலைகளுக்காக வெளி இடங்களுக்கு செல்வாங்க. அப்போ பெர்னிஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்திங்கனாக்கா, இந்த மாதிரி இருக்கிற பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா டெய்லரிங் சொல்லி தருவாங்க. ஏன்னா காட்பாடியில் பார்த்திங்கன்னா ஒரு தையல் பள்ளியும் இயங்கி கொண்டிருந்தது. அதுக்கப்புறமா வந்து அந்த தையல் மூலமாக வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து அது அவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்க உதவி செய்தார்கள். அதுக்கப்புறமா படிப்பறிவே இல்லாதவங்க, அவங்களெல்லாம் ஸ்கூலுக்கு கூட அனுப்ப மாட்டாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு வந்து அந்த படிப்பறிவு கல்வியை புகட்டினார்கள். அப்போது அவங்க எவ்வளோ ஒரு அர்ப்பணிப்போடு திகழ்ந்திருப்பார்கள். எல்லா மிஷினரிகளும் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப அர்ப்பணிப்போடு செயல்பட்டார்கள். அந்த பெரியோர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி கேட்டு நடந்தார்கள். ஆனால் இப்போ வந்து பெண்களோட நிலைமை வந்து
தலைகீழாக மாறிக்கொண்டிருக்கிறது. எனக்கு அது ரொம்ப வேதனையாக இருந்தது. ஏன்னா நான் பெண்கள்கிட்ட இப்போ போய் நீங்கள் பேசுனீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய பேருக்கு நிறைய கவலை இருக்கும். நிறைய பேர் வந்து ஒரு குடும்பத்தில் வாழறாங்கன்னா பிள்ளைகள் இருக்கிறாங்க, அதனால் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டுருக்குறோம், அப்படி தான் எங்களுடைய வாழ்க்கை பயணித்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு சிலரை பார்த்திங்கன்னா பிரிந்து போயிடுறாங்க, ஒரு சிலரை பார்த்திங்கன்னா தனியாகவே இருக்க கற்றுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சூழலில் வந்து நம்ம அந்த காலத்தில் மிஷினரிகள் வந்தார்கள், அவர்களால் இயன்ற எல்லா உதவிகளையும் செய்தார்கள். அது மட்டும் இல்லை, அவங்க வந்து அந்த வருமானம் மூலமாக அவங்களுடைய தேவைகளை சந்தித்தார்கள். இப்போ பெர்னிஸ் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்த அந்த மக்களுக்கு ஒரு வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு தொழிலை கற்றுத்தந்தாங்க. அதன் மூலம் அவர்கள் வருமானம் ஈட்ட முடிந்தது. அதன் மூலம் அது வந்து அவங்களுக்கு குடும்பத்துக்கு ஒரு உறுதுணையாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சர்ச்சு மேம்பாடுன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு புதிய தேவாலயம் தேவைப்பட்டது. அந்த கிறிஸ்துவ மக்கள் தொகை வந்து காட்பாடியில் அதிகரித்து கொண்டு வந்ததுனால அந்த காட்பாடியில் இருந்த அந்த அசல் தேவாலயம் வந்து மிகவும் சிறியதாக இருந்ததுனால 1982 83 வாக்கில் வந்து பெர்னிஸ்புரத்தில் ஒரு புதிய சபை உருவாக வழிவகுத்தது. ஏன்னா எல்லாரும் காட்பாடி சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தப்போ அது வந்து இடம் பத்தலை, அதனால் பெர்னிஸ்புரத்தில் ஒரு சபை ஆரம்பித்தார்கள். அதுக்கப்புறமா காட்பாடி இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டியூட்டோட தேவாலயம் மற்றும் புதிய கட்டிடம். ஆரம்பத்தில் வந்து இந்த காட்பாடி இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டியூட் தேவாலயத்தில் சேவைகள் நடத்தப்பட்டன. விரைவில் வந்து ஒரு பெரிய கட்டிடம் தேவைப்பட்டது. அதனால் 1984 அடிக்கல் நாட்டப்பட்டது. மேலும் புதிய தேவாலயம் நவம்பர் 1984 அர்ப்பணிக்கப்பட்டது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெர்னிஸ்புரத்தோட வரலாறு, அங்கிருந்த மிஷினரி குடியேற்றம், தொழில்துறை வளர்ச்சி, அதுக்கப்புறமா வலுவான ஒரு கிறிஸ்துவ சமூகத்தின் வளர்ச்சி, அதுக்கப்புறமா அதை சொந்த தேவாலயத்தை நிறுவது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிகவும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த பெர்னிஸ் ராட்ஷேப்பர் அவர்களை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த பெர்னிஸ் அம்மையார் வந்து நீங்கள் பாருங்களேன், இவங்க எல்லாம் வந்து அமெரிக்காவிலேருந்து இங்கே வர்றாங்க. அவங்களுடைய சொந்த பூமி எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கா, ஆனால் அவங்களுக்கு தரிசன பூமி நம்மளுடைய இந்தியாவில் இருக்கிற, அதுவும் நம்ம வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற காட்பாடியில் ஒரு பகுதி. அதற்கு அவர்கள் பெயர் வைக்கப்பட்டது பெர்னிஸ்புரம் என்று. அது எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்களேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க எப்படி எல்லா காரியத்தையும் செய்திருப்பாங்க. ஏன்னா பெண்களுக்கு கல்வி சொல்லித்தரணும், தையல் பள்ளி இயங்கணும், அதுக்கப்புறமா சமூக சேவை செய்யணும். அப்போ இவங்கெல்லாம் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, இவங்க வந்து அவங்க நாட்டில் சேர்த்து வைத்த பணத்தை இங்கே வந்து இந்த மக்களுக்காக செலவு செய்கிறாங்க. நம்ம யோசிச்சு பாருங்கள், நம்ம கூட இருக்கிறவங்களுக்கே நம்ம செலவு செய்ய ரொம்ப யோசிக்கிறோம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா தன்னை சுற்றி எப்போவும் ஆட்கள் இருக்கணும், அதுக்கப்புறமா தன்னை வந்து நல்லவங்கன்னு சொல்லணும், தன்னை வந்து யாரும் எந்த குறையும் சொல்லக்கூடாதுன்றதுக்காகவே பணத்தை நல்லா செலவு பண்ணுவாங்க. எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போவாங்க, அதுக்கப்புறமா எங்கே போனாலும் மற்றவங்களுக்காக செலவு செய்வார்கள். அதுக்கப்புறமா மற்றவங்களோட எப்போவுமே வந்து ஒரு நல்ல தொடர்பு வைத்து கொள்வார்கள். எப்படின்னா செலவு செய்கிறதுனால. நான் வந்து சம்டைம்ஸ் கேட்டிருக்கேன், இப்போது நீங்கள் ஒரு காசு கூட செலவு செய்யலைன்னு வச்சுங்க, உங்களை சுற்றி இருக்கிற ஆட்கள் இருப்பாங்களா? என்னோடய கேள்வி அதுதான். இப்போது நம்ம செலவு செய்ய மனம் இல்லை, அதுக்கப்புறமா அவங்களோட அன்பாக பேச மனம் இல்லை அப்படின்னு இருந்தாக்கா அவர்களை சுற்றி வந்து ஆட்கள் இருப்பாங்களா? இல்லை. நான் சொல்லுவேன், ஒரு நாள் வந்து நீங்கள் எங்கேயாவது போனீங்கன்னாக்கா செலவு செய்யாமல் கொஞ்சம் அமைதியாக இருந்து பாருங்கள், மற்றவங்க உங்களுக்காக செய்கிறாங்களான்னு பாருங்கள் அப்படின்வேன். ஆனால் இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி செஞ்சதாக தெரியல. ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்மளை யாருன்னே தெரியாத மக்களுக்கு, ஏன்னா அவங்க அமெரிக்காவிலேருந்து பெர்னிஸும் ராட்ஷேப்பரும் இங்கே வந்தாங்க, ஆனால் யாருன்னு தெரியாத நம்முடைய பகுதி மக்களுக்காக அவர்கள் உழைத்தார்கள். இந்த சுயநலமற்ற வாழ்க்கை நம்மளுக்கு இருக்கா? அதை தான் நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா 2026 ஆண்டு ஆரம்பித்து விட்டது.
இது ஒரு 6 நாட்கள் கடந்து விட்டது. இப்போ இந்த நேரத்தில் யோசித்து பாருங்கள், நம்ம வாழ்கின்ற இந்த பகுதியில், நம்ம வாழ்கின்ற இந்த மக்களுக்கு நம்ம என்ன செய்தோம்? அந்த காலத்தில் வந்த இவங்க பெர்னிஸ் மாதிரி பெண்களுக்கு ஏதாவது சொல்லி தந்தோமா? தையல் கற்று தந்தோமா? இல்லை ஏதாவது கல்வி புகட்டினோமா? இல்லை சமூக சேவையில் ஈடுபடுத்தினோமா? இல்லை தன்னை எப்படி சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும், குடும்பத்தையும் எப்படி நிர்வாகம் பண்ணணும், ஏதாவது சொல்லித்தரோமா? இல்லை, நம்ம சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம குடும்பம் நல்லா இருக்கா, நம்மளை சார்ந்தவர்கள் நல்லா இருக்காங்களா, அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாத்துலேயும் ஒரு சுயநலமாக நாம் காணப்படுகின்றோம். மற்றவங்களை குறித்த பாரம் கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து யோசித்து பாருங்க, நம்ம பாவம் செய்த பொழுது நமக்காக மரித்தார், பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்தார். ஏன்னா அவருக்கு அந்த பாரம் இருந்தது. ஐயோ, மக்கள் பாவத்தினால அக்கிரமத்தினால கெட்டு போகிறாங்களே, அவங்க செய்கிற பாவத்தினால அவங்களுக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்காது, அந்த ஆத்தும பாரம் இருந்தது. அதனால தான் அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். அதே போல் நம்மளுக்கு அந்த ஆத்தும பாரம் இருந்தால் தான் நம்மளோட முழுவதுமாக ஒரு சேவையில் ஈடுபட முடியும். ஒரு சில நேரங்களில் நான் பார்த்துருக்கேன், என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பேதையாக எங்கள் அண்ணன் எப்பவுமே சொல்லுவாங்க, நம்ம விவேகமாக இருக்கணும், ஞானமாக இருக்கணும், பேதையாக இருக்கக்கூடாது. ஏன்னா பேதையாக இருந்தால் நம்ம எல்லாவற்றையும் இழந்து விடுவோம், நம்மளை சீக்கிரம் ஏமாற்றிடுவாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் ரொம்ப நம்புவாங்க, அவங்க என்ன சொன்னாலும் நம்புவாங்க. ஆனால் கடைசியில் எல்லாற்றையும் இழந்த பிறகு தான் அவங்களுக்கு புரியும், ஐயோ நம்ம இப்படி ஒரு முட்டாளாக இருந்துட்டோமே, எல்லாரையும் நம்பிட்டோமே, வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய மோசம் நடந்து விட்டது அப்படின்னு அப்புறம் தான் நம்ம ரியலைஸ் பண்ணுறோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்புங்க. அவர் என்றைக்குமே நம்மளுடைய வாழ்க்கையை அவரை நம்பி நாம் செய்கின்ற எந்த காரியத்திலுமே நம்ம வெட்கமே பட மாட்டோம். நல்ல ஒரு உயர் நிலையில் தான் அவர் நம்மளை வைப்பார். அதே போல் பார்த்திங்கன்னா, நம்ம முழுவதுமாக இந்த ஊழியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த மிஷினரிகள் ஊழியர்கள்லாம் முற்றிலுமாக தன்னை அர்ப்பணித்தார்கள். என்ன ஒரு காரியமாக இருக்கட்டும், முதலாவது அவர்களையே அர்ப்பணித்தார்கள். அதுக்கப்புறம் அவர்கள் செய்கின்ற காரியத்தை அர்ப்பணித்தார்கள். ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்களுக்கு அர்ப்பணிப்பு இருந்தது, ஜெபம் இருந்தது, வேதத்தை நன்கு கற்றவர்களாக இருந்தார்கள், வேத வசனத்தை நாம் அறிந்தவர்களாக இருந்தார், நல்ல வசனத்தை படித்திருந்தாங்க, விழிப்புணர்வோடு இருந்தாங்க. அதெல்லாம் அவங்கக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு ஜெபம், அர்ப்பணிப்பு, ஜெபம், வேத வசனம். அதுக்கப்புறமா நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் கிறிஸ்துவை பிரதிபலித்தார்கள். அவங்க ஒருவருடைய வாழ்க்கையும் பாருங்களேன், அவங்கக்கிட்ட அன்பு இருந்தது, சாந்தம் இருந்தது, சகிப்புத்தன்மை இருந்தது, சமாதானம் இருந்தது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க, நம்ம மனிதர்களை நாடி செல்றதுனால தான் நிறைய நேரங்களில் சமாதானத்தை இழந்து காணப்படுகிறோம், சாந்தம் இல்லாமல் இருக்கோம், சகிப்புத்தன்மை கிடையாது, எல்லாத்துக்கும் எரிச்சல் அடைகிறோம், கோவப்படுறோம், அன்பு கிடையாது, எல்லாமே நம்ம வாழ்க்கையில் தலைகீழாக மாறிக்கொண்டு வருகிறது. ஏன்னா நாம் கிறிஸ்துவை சார்ந்தோ இல்லை பின்பற்றியோ அவர் வழியிலோ நம்ம நடப்பதில்லை. அதனால் இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், நாம் கிறிஸ்துவின் வழியில் நடக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மக்கிட்ட ஏதாவது குறையோ இல்லை ஏதாவது ஒரு பாவமான செயலோ இல்லை கர்த்தருக்கு விரோதமாக நாம் நடந்து கொண்டிருந்தாலோ முழுவதுமாக நாம் கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அவர் ஒரு பெரிய மாற்றத்தை நம் வாழ்க்கையில் கொண்டு வருவார். அந்த மாற்றம் நிகழும் பொழுது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஐயோ என்னடா அது, நம்ம எல்லாத்தையும் உலக வாழ்க்கையை விட்டுடுறோமே, உலகத்தாரிலிருந்து பிரிக்கப்படுகிறோமே அப்படின்னு நான் கூட சில நேரங்கள் சிறு வயசில் யோசித்திருக்கேன். இவங்க ஊழியர்கள் மிஷினரிகள்லாம் சினிமா பார்ப்பாங்களா, சினிமா பாட்டை கேட்பாங்களா, ஐயோ அதெல்லாம் நல்லா தானே இருக்குது அப்படின்லாம் யோசித்த காலங்கள் உண்டு. ஆனால் இப்போ கர்த்தருக்குள்ளாக வந்துட்டப்புறம் நம்ம என்ன தான் அதை கேட்டாலும் நம்ம மனதில் ஒரு சமாதானமே இருக்காது. ஆனால் அந்த கர்த்தருடைய பாட்டையோ இல்லை அவருடைய வசனத்தையோ படிக்கும் பொழுது எந்த நிலையில் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அதனால் நம்ம
எப்போவுமே கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளுக்கு போராட்டம் இருக்கும், உபத்திரவம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், எவ்வளவோ சூழ்நிலைகள் மாறும். நிறைய நேரங்களில் நம்மளுக்கு நல்லா இருக்கிறவங்களே நம்மளுக்கு விரோதமாக மாறுவார்கள். சில நேரங்களில் நான் யோசிப்பேன், நான் ஒரு சிலருக்கெல்லாம் வந்து எனக்கு முடியலன்னா கூட நான் நல்லா சமைப்பேன் எப்போவுமே. அப்படி நம்ம சமைத்து போடுறோம்ல, அவங்களே வந்து நம்மளுக்கு விரோதமாக எழும்புவார்கள். அப்போ நான் சொல்லுவேன், என்னால் முடியாத நிலைமையில் கூட நான் எல்லாமே செய்கிறேன், ஆனால் அவங்கக்கிட்டலாம் அந்த நன்றியே இல்லை பாரு. ஆனால் கர்த்தர் அப்படி கிடையாதுல்ல. நீ கொஞ்ச நேரம் ஒதுக்குனீன்னா கூட போதும். இந்த 24 மணி நேரம் இருக்குது ஒரு நாளில், அதில் ஒரு கொஞ்ச நேரம், 1 மணி நேரம் அவருக்காக நாம் ஒதுக்கி வாழும்பொழுது, அவருக்காக நாம் ஜெபம் பண்ணும்பொழுது, பாட்டு பாடி ஆராதிக்கும் பொழுது, வேத வசனத்தை படித்து தியானிக்கும் பொழுது ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி நம்மளுக்கு தருவார், ஒரு சந்தோஷத்தை தருவார், ஒரு சமாதானத்தை தருவார். ஸோ இந்த மிஷினரிகள் கிட்டேருந்து நம்ம கற்றுக்கொள்கின்ற பாடம் வந்து என்னன்னாக்கா, நம்ம வாழ்க்கைக்குரிய பாடம் என்னன்னா, அவங்க வந்து அர்ப்பணித்து வாழ்ந்தார்கள், சுயநலம் இல்லாமல் வாழ்ந்தார்கள், மற்றவர்களுக்கு வந்து உதவி செய்தார்கள். பெர்னிஸ் எப்படி அவங்க ராட்சபர் வந்து அந்த மக்களுக்கு நற்செய்தியை சொல்லி கொடுத்தாங்க, இவங்களும் அவங்க பங்குக்கு அந்த பெண்களுக்காக பாடுபட்டார்கள், கல்வி கொடுத்தார்கள், ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்தார்கள். மற்ற எல்லா வகையிலும் அக்கம் பக்கம் இருக்கிற அந்த பகுதிகளுக்கெல்லாம் சென்று அந்த நாட்களில் வந்து எந்த வசதியுமே கிடையாது. நாங்கள்லாம் இப்போ பர்னிஸ்புரம் போனோன்னா அப்படியே ஈஸியாக போயிட்டு வந்துடுறோம். அப்போல்லாம் வந்து வெறும் காடுகள் நிறைந்து காணப்படும், எங்கே பார்த்தாலும் முள்ளாக இருக்கும். நைட்லலாம் லேடிஸ் தனியாகவே போயிட்டே வர முடியாது, அப்படி ஒரு பயங்கரமான சூழ்நிலை இருக்கும். ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலை கூட மனம் தளராது அயராமல் அவர்கள் உழைத்திருக்கிறார்கள். அந்த ஒரு நல்ல எண்ணம், ஒரு சுயநலமற்ற எண்ணம் நம்மளுக்கு வர வேண்டும். இப்போ ஜெபத்தோடு முடிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த பெர்னிஸ் அம்மையாரை பற்றி பார்த்தோம் ஆண்டவரே. ஏசப்பா, அவங்க எப்படி தன்னலம் இல்லாமல், ஏசப்பா சுயநலம் இல்லாமல் மக்களுக்காக, குறிப்பாக பெண்களுக்காக பாடுபட்டார்கள் ஆண்டவரே. அவர்களுக்கான ஒரு வேலையை சொல்லி கொடுத்தார்கள், அவர்களுக்கான கல்வியை சொல்லி கொடுத்தார்கள், அவர்களுக்கு எந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று அறிவை புகட்டினார்கள் கர்த்தாவே. அந்த சிறு பிள்ளைகள், குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு அவர்கள் உதவியாக பள்ளி கற்பிப்பதிலும் மற்ற காரியங்களிலும் உதவியாக இருந்தார்கள். அவர்களுக்கு தேவைகளை சந்தித்தார்கள் கர்த்தாவே. மிகவும் பின்தங்கிய பகுதியில் காணப்பட்ட இந்த மக்களுக்காக ஒரு தொழில்துறையை தொடங்கினார்கள் ஆண்டவரே. இது எல்லாமே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்காக ஏசப்பா. அதே போல பெண்களாகிய நாங்களும் ஏசப்பா சுயநலம் இல்லாமல் வாழ, ஒரு ஆத்தும பாரத்தோடு வாழ கற்றுத்தாரும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா பிரச்சனைகளோ போராட்டங்களோ வரும்பொழுது நாங்கள் மனம் நொந்து போகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, சில நேரங்களில் என்ன செய்வதென்றே தெரியாமல் ஒரு சிலர் தவறான முடிவுக்கு சென்று விடுகிறார்கள் கர்த்தாவே. மனிதர்களை சார்ந்து வாழ்கிறார்கள் கர்த்தாவே. அது எல்லாம் தவறு. கர்த்தரை பின்பற்றி அவரை நம்பி வாழ்வதுதான் சிறந்தது என்பதை புரிந்து கொள்ள இந்த மிஷனரிகளுடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலும் ஏசப்பா. அவர்கள் தேவைகளை சந்தித்தரலும் ஆண்டவரே. அவர்கள் போக்கிலும் வரத்திலும் அவர்களோடு இருந்து ஏசப்பா, அவர்களுக்கு இரவிலே நல்ல நித்திரையும் அவர்களுக்கு நல்ல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடும் ஆண்டவரே. அவர்களுடைய தேவைகளை சந்தித்தரலும். எந்த விஷயமாக இருந்தாலும் ஏசப்பா, அவர்கள் தம்மை அர்ப்பணித்து உம்முடைய வழியில் நடக்க கிருபை தாரும் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.